வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பகவானோட தெய்வீக அவதாரங்கள். இதுக்காக பகவான் இந்த அவதாரங்களை எடுத்தார். தர்மத்தை நிலைநாட்ட அவர் எடுத்த அந்த அற்புதமான வடிவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கங்கள் என்ன? வாங்க, இந்த ஆன்மீக பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட வரிசையில 6வதா வர்ற அவதாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். தத்தாத்திரேயர். இந்த அவதாரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்ரி முனிவரோட மகனா அவதரிச்ச இவரோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. षष्टमत्रेरपत्यत्वं वृतः प्राप्तो अनसूयया आण्वीक्षिकी मलर्काया பிரஹ்லாதாதிப்ய ஊச்சிவான். இந்த ஸ்லோகத்தோட நேரடி அர்த்தம் என்னன்னா, பகவான் தன்னோட 6வது அவதாரமா அத்ரி முனிவருக்கும் அவரோட மனைவி அனசூயா தேவிக்கு மகனா பிறந்தார். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி அனசூயாவின் பிரார்த்தனைக்கு இணங்க அப்படிங்கிறது தான். இது ஒரு சாதாரண பிறப்பு கிடையாது. இது ஒரு தூய்மையான பக்தியோட விளைவா நடந்த ஒரு தெய்வீக தோற்றம். அது மட்டும் இல்லாம இந்த அவதாரத்தோட நோக்கம் என்னன்னா, அலர்கர், பிரகலாதர் மாதிரியான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு ஆன்ம ஞானத்தை, அதாவது நான் யார் அப்படிங்கிற உண்மையை போதிக்கிறது தான். இப்போ பாருங்க, இந்த அவதாரத்தோட தனித்துவமே அனசூயா தேவியோட அந்த பிரார்த்தனை தான். அவங்க கேட்ட வரம் எவ்வளோ ஒரு உயர்ந்த வரம். படைக்கிற பிரம்மா, காக்கிற விஷ்ணு, அழிக்கிற சிவன், இந்த மும்மூர்த்திகளுமே தனக்கு ஒரே மகனா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அந்த அசாதாரணமான பக்திக்கு கட்டுப்பட்டு தான் பகவான் தத்தாத்ரேயரா, அதாவது மும்மூர்த்திகளோட அம்சமா அவதரிச்சார். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? உண்மையான பக்திக்கு இறைவனே கட்டுப்படுவான என்பதுதானே. இன்னிக்கும் ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு தத்தாத்ரேயரோட போதனைகள் ஒரு பெரிய வழிகாட்டி. தத்தாத்ரேயரோட ஞான மார்க்கத்துல இருந்து இப்போ நாம பிரபஞ்ச நிர்வாகங்கிற பகுதிக்கு வரோம். யக்ஞர், அதாவது பகவானே ஒரு நிர்வாகியா பொறுப்பேத்துக்கிட்ட கதை இது. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ததே ஸ்தப்தம ஆகூத்யாம் ருஷேர் யக்ஞோப்ய ஜாயத சயாமாத்யை சுரகணேர் அபாத் ஸ்வயம் புவாந்தரம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, பகவான் பிரஜாபதி ருசிக்கும் ஆகுதிக்கும் யக்ஞரா பிறந்து ஸ்வாயம்புவ மனுவோட காலத்துல இந்திரன் பதவியை ஏத்துக்கிட்டார். இது வெறும் ஒரு பிறப்பு மட்டும் இல்ல, பிரபஞ்ச நிர்வாகத்துல ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டப்போ அதை நிரப்ப பகவானே நேரடியா இறங்கி வந்த ஒரு நிகழ்வு. தன்னோட மகன்களான யாமன் மாதிரியான தேவர்களோட உதவியோட அவர் ஆட்சி செஞ்சார். இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு நிர்வாக தத்துவம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இந்திரன் மாதிரியான பெரிய பதவிகள்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா சில நேரங்கள்ல அந்த பதவிக்கு தகுதியானவங்களே இல்லாம போயிடலாம். அப்படி ஒரு சூழல் வந்தா பிரபஞ்சத்தோட சமநிலை பாதிக்கப்படாம இருக்க பகவானே அந்த பொறுப்பை ஏத்துக்கிறார். இதுல இருந்து என்ன புரியுது? தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எவ்வளவு தகுதியோடையும் தர்மத்தோடையும் இருக்கணும்னு இந்த நமக்கு உணர்த்தது இல்லையா? நிர்வாக பொறுப்பிலிருந்து இப்போ நாம பரிபூரணத்துக்கான பாதைக்கு போவோம். ரிஷபத்தேவர், இவர் மனித வாழ்க்கையோட உச்சபட்ச நோக்கத்தை தன்னோட வாழ்க்கையாலேயே நமக்கு காமிச்சவர். அவர் யார்? அவரோட பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அஷ்டமே மேருதேவ்யாம் துனாபேர்ஜாத உருக்ரமஹ தர்ஷயன் வர்த்ம தீராணாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். நாபி மகாராஜாவுக்கோ மேருதேவிக்கும் மகனா பிறந்த ரிஷபரோட அவதார நோக்கம் ரொம்பவே தெளிவானது. பிரம்மச்சாரி, குடும்பஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசின்னே எல்லா ஆசிரமத்துல இருக்கிறவங்களும் வணங்கக்கூடிய ஒரு பாதை. அதுதான் புலனடக்கத்தின் மூலமா அடையிற பரிபூர்ண நிலை. அந்த பாதையை இந்த உலகத்துக்கு காட்டுறதுதான் இவரோட நோக்கம். இது வெறும் போதனை இல்ல, வாழ்ந்து காட்டியோ ஒரு பாடம். ரிஷபரோட செய்தி இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, மனித பிறவிங்கிறது மிருகங்களை போல சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது தவம் செய்யறதுக்காக, புலன்களை கட்டுப்படுத்தி நிலையான ஆன்மீக ஆனந்தத்தை அடையிறதுக்காக நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல மன அழுத்தங்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் என்ன? கட்டுப்பாடு இல்லாத நம்ம புலன்கள் தானே. ரிஷபர் காட்டின தீரர்களோட பாதை, அதாவது புலன்களோட அலைக்கழிப்புக்கு ஆளாகாதவங்களோட பாதை, உண்மையான சுதந்திரத்துக்கும் அமைதிக்கும் வழிவகுக்குங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. ஆன்மீகத்தோட உச்சியிலிருந்து இப்போ நாம மறுபடியும் பூமிக்கு வருவோம். ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு இலக்கணம் வகுத்த பிருது மகாராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பூமியை ஒரு தாயா நினைச்சு அதிலிருந்து வளங்களை கறந்து மக்களுக்கு கொடுத்தவர் அவர். ரிஷிபிரியாசிதோ பேஜே நமமம் பார்த்திவம் வபுஹு துத்தே மாமோஷதீர்ஃபிப்ராஸ் தேனாயம் ச உஷததமஹா. இந்த ஸ்லோகத்தோட மைய கருத்தே நல்லாட்சிதான். முனிவர்களோட வேண்டுகோளுக்காக பகவான் பிருத்துங்கிற ராஜாவா அவதாரம் எடுத்து பூமியை செழிக்க வச்சார். அவர் பூமிய வெறும் நிலமா பார்க்கல, அதிலிருந்து தேவையான வளங்களை பெருக்கி அதை ரொம்ப அழகாவும் கவர்ச்சிகரமானதாவும் மாத்தினார். பிருத்துவோட அப்பா வேணன் ஒரு கொடூரமான அரசன். அவனோட ஆட்சியில பூமி வளம் குன்றி மக்கள் பசியால வாடினாங்க. அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்காக தான் பிருத்து அவதரிச்சார்.
அவர் பூமியை சமன்படுத்தி விவசாயம் செஞ்சு கிடைச்ச வளங்களை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாரு. இது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு மட்டும் பாடம் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பாடம். நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையை நாம எப்படி நடத்துறோம்? பிருத்து மாதிரி அதை பாதுகாத்து வளப்படுத்துறோமா, இல்ல வேணன் மாதிரி சுரண்டிக்கிட்டு இருக்கோமான்னு நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய நேரம் அது. இப்போ நாம தசாவதாரங்கள்ல முதல் அவதாரமா சொல்லப்படுற மத்ஸ்ய அவதாரத்துக்கு வர்றோம். ஒரு பெரிய பிரளயத்திலிருந்து உயிர்களை காப்பாத்த பகவான் எடுத்த மீன் வடிவம். இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்னன்னு பார்க்கலாம். रूपं जगृहे मात्स्यं साक्षुषो धिसंप्लवे नाव्यारोप्य महीमय्याम् अपाथ्वैवस्वदं मनुम्. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் தண்ணி, மொத்த உலகமும் அழிவோட விளிம்புல நிக்குது. அந்த நேரத்துல பகவான் ஒரு மீன் வடிவத்துல தோன்றி வைவஸ்வத மனுவ ஒரு படகுல ஏத்தி பாதுகாக்கிறாரு. இது வெறும் ஒரு உயிரை காப்பாத்துற செயல் மட்டும் இல்ல, அடுத்த யுகத்துக்கான விதைய, அதாவது மனிதகுலத்தோட எதிர்காலத்தையே அவர் காப்பாத்துறாரு. இந்த அவதாரத்தோட இதயம் பக்தி தான். சத்தியவிரதர்ங்கிற அந்த ராஜாவோட பக்திக்கு அருள் செய்யறதுக்காகவே இந்த அவதாரம் நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலயும் பல தடவை பிரச்சனைகள்ங்கிற பிரளயம் நம்மள சுத்தி வளைக்கிற மாதிரி தோணும். அப்போ இந்த மத்ஸ்யாவதாரத்தை நினைச்சு பாருங்க. இறைவன் மேல நாம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எவ்ளோ பெரிய பிரளயத்திலிருந்தும் நம்மள காப்பாத்துற ஒரு படகு மாதிரி அமையுங்கிறது தானே இதோட உட்பொருள். ஆக இந்த அவதாரங்களை எல்லாம் நாம பார்க்கும்போது ஒன்னும் ரொம்ப தெளிவா புரியுது. இறைவன் எங்கேயோ வானத்துல உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறவர் இல்ல. அவர் ஒரு ஞானியா, ஒரு நிர்வாகியா, ஒரு ராஜாவா, ஏன் ஒரு மீனா கூட இறங்கி வந்து தர்மத்தையும் பக்தர்களையும் இந்த உலகத்தையும் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு அவதாரமும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. அந்த செய்தியே நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறதுங்கிறது தான் நம்மளோட ஆன்மீக பயணம். இந்த தெய்வீக ஞானத்தை இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஞானகோஷ் சேனல்ல இருந்து பேசுறேன். ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆன்மீக ஞானத்தை ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். கூடிய சீக்கிரத்துல இன்னும் பல முக்கிய மொழிகளையும் சேர்க்க போறோம். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள். எங்க சேனல்ல நீங்க ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரத்து மகான்கள், வங்கத்து மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரோட தெய்வீக அவதாரம்னு பல தொடர்களை பல மொழிகள்ல பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு சேருங்க. வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா எரிய வைப்போம். நன்றி.